அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று அக்டோபர் 14ஆம் தேதி புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலயம் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு தடையில்லாமல் வரும். உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி இதை அவங்களுக்கு சேர்கிற மாதிரி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட்டு, நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். இன்றைக்கி கிழக்கு காற்று வடகிழக்கு பருவ காற்றாக மாறி மாறி நேற்று வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி முழுமையாக அப்படியே சன்னமாக திரும்பிடுச்சு. நாளையிலேருந்து வடகிழக்கு பருவக்காற்று சுத்தமாக உள்ளே வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் இப்போ செய்தி. அது வானிலை ஆராய்ச்சி மையம் எப்போ சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லா விடியாலும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறது தான். நிறைய அவங்களுக்கு இருக்குது. அதாவது 680 வானிலை அந்த தரவுகள் நிலையத்தில் மழை மானிகள் உள்ள இடங்களில் 340 இடங்களில் மழை பெஞ்சிருக்கணும். அதாவது பாதி 50% மழை பெஞ்சிருக்கணும். அதில் ரெயின் ரெக்கார்ட் ஆகியிருக்கணும். இதில் 2-3 சுழற்சி இருக்கணும். இதெல்லாம் 16ஆம் தேதியே எல்லாம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னையிலேருந்தே வடகிழக்கு பருவமழை தான். இன்றைக்கி பெருமழையே கிழக்கிலேருந்து வந்துச்சுன்னா வடகிழக்கு பருவமழை தான். சனிமூலம் அப்போ போய் பார்த்திங்கன்னா சனிமூலையிலேருந்து மேகம் மழையை பொழிஞ்சிச்சின்னா இந்த நேரத்தில் அது வடகிழக்கு பருவமழையெல்லாம். கேரளாவில் வளிமண்டல அதாவது வெப்பசலன மழை பெய்யுதுன்னா சுத்தமாக வித்துட்ரா ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதை வானிலை தென்மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் தான் அதை உறுதிப்படுத்தணும். கேரளாவில் வெப்பசலன மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சின்னா வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். சரி, அது நமக்கு விஷயம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வடகிழக்கு பருவமழை. ரைட். இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கின உடனே இன்டென்ஸாக ஆகுமா அப்படின்னா இல்லை. 15, 16, நான் இன்றைக்கி 14 எப்படியும் மழை இருக்கும். நேற்று ஒரு 2 ஸ்பெல்லு வந்துச்சு. காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, விடிய காலையில் ஒன்று. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அரபிக்கா இதில் வங்கக்கடலில் ஏதாவது இலங்கைக்கு தென்கிழக்கே திடீர்னு வெப்பநிலை வங்கக்கடலில் வெப்பநிலை அதிகம். திடீர்னு 25, 26க்கு வந்திருக்கு. அதாவது ஒரு நிகழ்வு உருவாகணும்னா, அதாவது அந்த மாதிரி திடீர்னு குறையணும்னா அந்த பக்கத்தில் நிலப்பரப்பில் ஏதாவது இருக்கணும். அந்த இடத்துல நிகழ்வு உருவாகி ஒரு புயல்கள் அடிச்சிருந்துருக்கணும். அப்போ அந்த வெப்பம் போயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல திடீர்னு வெப்பம் குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது என்ன ஏதோ இயற்கை நமக்கு ஏதோ சொல்ல வருது. சிவன் மலையில் கடல் தண்ணியை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றாங்க. கடல் தண்ணி சம்பந்தமாக ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறது அது ஒரு சிம்டம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி திடீர்னு குறைஞ்சிருக்கு. எந்தவுமே இல்லை. அதாவது அங்கே புயலும் உருவாகலை, பக்கத்தில் இல்லை. அதாவது வங்கக்கடலில் அதாவது அரபிக்கடல் காற்றும் வரல. ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அந்த இது ஒரு மீம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு, அதை எடுத்து தான் போட்டிருக்கேன். இதை யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை. ஏதோ ஒரு பேரிடர் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. அதில் சந்தேகமே இல்லை. திடீர்னு அந்த மாதிரி வெப்பநிலை குறையக்கூடாது. கடல் உள்ளேருந்து தான் அந்த குளிர் நீர் வந்திருக்கணும். வெப்ப நீரோட்டம் எப்படி திடீர்னு மாறும்? ஏதோ ஒன்று நமக்கு ஒரு சிம்டம் அது காமிக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எதுவும் நடக்காமல் இருந்தால் நல்லது. இது மேற்கத்திய கலக்கம், மேலடுக்கு சுழற்சி, அதாவது குமரி கடலில் வரப்போகிறது 17ஆம் தேதி, 16, 17ஆம் தேதி. இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அவங்க இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்ததாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிழக்கு காற்று இன்றைக்கே வந்துருச்சு. இன்றைக்கி மேப்லேயே பார்த்துட்டேன், கிழக்கு காற்று வந்துருச்சு. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது எவ்வளோ இன்டென்ஸ் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 23ஆம் தேதி
அப்படியே இதுக்கு தென்னாந்திரா போய் கடற்கரை ஓரமாகவே தமிழக கடற்கரை ஓரமாகவே போய், அதாவது வந்து பிக் ஜாம் புயல் மாதிரி போய் கரையை கடக்கிற மாதிரி இந்த தாழ்மண்டலம் இன்றைக்கி மேப்பில் பார்த்தா அது வந்து சுத்தமாகவே இதே ஆகலை. ஒரு இன்டென்ஸ் ஆகாமலே போயிடுது. 26ஆம் தேதி அதாவது தொடர் நிகழ்வுங்க, சங்கிலி தொடர் போல் நிகழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று. அரபிக்கடல் அதாவது தீபாவளி அன்னைக்கு 20ஆம் தேதி ஐப்பசி 3 தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அரபிக்கடல்லேருந்து ஒரு நிகழ்வு வந்து, அதாவது வந்து குமரிக்கடல்லேருந்து ஒரு நிகழ்வு வந்து அரபிக்கடல் வழியாக ஓமான் ஏடன் வளைகுடாவுக்கு போகுது. அரபிக்கடலில் நிகழ்வு அப்படியே போய் படுத்துக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தோம்ல. அப்போனா அரபிக்கடலில் நிகழ்வு போகுதுன்னா ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அதாவது அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு, அதில் சந்தேகமே இல்லை. 26 வந்தாலே போகிறோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இப்போ வந்து நம்ம கண்ணால் பார்க்குறோம். ரைட், அது எவ்வளோ தூரம் உண்மையாக நடக்க போகுதுங்கிறது வேறு. இது வந்து மாடல் மேப்பு தானே, அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது தொடர் நிகழ்வுகளால் நிறைய மழை, அதாவது இது எனக்கு கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. விர விட்டாச்சு நடாமல் இருக்க முடியுமா, எது வந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் விட்டுருவீங்களா, ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்மறையான கருத்துக்களை பரப்புறீங்க அப்படிங்கலாம் சொன்னாங்க. அதுவும் சரிதான்னு கூட நினைக்கிறப்ப அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு தெரிஞ்ச விஷயத்த எப்படி நம்ம சொல்லாமல் விடுறது அப்படிங்கிறத வந்து அந்த கஷ்டம் எனக்கு இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அது உங்கள் சாய்ஸுக்கே விட்டுறேன். அது வந்து உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக மழை பெய்யும், அதிக கனமழை பெய்யும், வெள்ளம் வரும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. இப்போ வந்து சென்னை கூட சொன்னேன் நேற்று, சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன். இப்போ 15, 16 மேப்பை பார்ப்போம். 15, 16லாம் அப்படியே இன்டென்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இன்டென்ஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த அரபிக்கடலுக்கு அந்த குமரிக்கடல் நிகழ்வு போயிடுது. அந்த எல்லுன்னு இருக்கிறதெல்லாம் லோ, எவ்வளோ தூரம் எங்கே நகருதுன்னு பாருங்கள். இது இருக்கிறப்ப 18 தீபாவளிக்கு மழை. முக்கியமான விஷயம், தீபாவளிக்கு மழை. தீபாவளி இன்னையிலேருந்தே கொடை இல்லாமல் நீங்கள் போக முடியாது. அப்படி 18, 19லாம் தீபாவளிக்கு முன்னாடிலாம் தொடர் மழைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும், ஒரே மட்டும் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேப் இருக்கும். திருப்பி அதை காலையில் வரும், மத்தியானம் வரும், சாயங்காலம் வரும், கேப் இருக்கும். உங்களுக்கு தெரியும், பாட்டமாக பெய்யுது மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டமாக மழை 18, 19, 20 இருக்கும். அதுக்கப்புறம் 22, 23 அடுத்த புயல், அடுத்த ஒரு நிகழ்வு, புயல்னு சொல்ல முடியாது, ஒரு நிகழ்வு ஒன்று உருவாகுது. அது எவ்வளோ இன்டென்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. 23லேருந்து வந்து அந்த லோ வந்து ஆந்திராக்கிலலாம் போகல, தெற்காந்திராவெலாம் போகல. என் கணக்குப்படி அது வந்து டெல்டா கரை வழியாக கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகுது. அரபிக்கடலுக்கு போகிறதுங்கிறது வந்து நிதர்சனமான உண்மையாக போயிடுச்சு. அதனால் தென் மாவட்டங்களுக்கு, ஏன்னா அதாவது வந்து தென்மண்டல வானிலை அறிக்கையை நம்ம மதிக்கிறோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் வந்து இப்போ மேப்பு ஷோ பண்ணுறதெல்லாம் பார்த்தா தென் மாவட்டங்களுக்கு எக்ஸஸ் ரெயினம் தான் இருக்கும் போல தான் தெரியுது. இப்போ வந்து இசிஎம் பார்த்துட்டோம், இப்போ ஜிஎஃப்எஸ் பார்க்குறோம். ஜிஎஃப்எஸ் வந்து அந்த நிகழ்வு 23ஆம் தேதி நிகழ்வு 24லேருந்துங்க இந்த மேப்பில் காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா டெல்டா வெள்ளத்தில் தத்தளிக்கும். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நிச்சயமாக 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி 3 நாள்லேயே முடிச்சு விட்டு போய்டும் டெல்டாவை. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? மேப்பு காட்டுறதெல்லாம் உண்மையாக ஆகிடுமான்னா அதுவும் இல்லை. இது இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்லை, சொல்கிற தெரியுங்களா? இப்போ தான் ஆரம்பிக்கவே போகுது, இப்போ தான் ஆனாவே எழுத போகுது 1. இதுலேயே வந்து 1ஆவது நாள் ஒன்று வச்சிங்களேன், இன்னும் 100 நாள் இருக்குது. அதில் 1ஆவது நாளே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 10 நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால தான் நாங்கள் திரும்ப சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு. அதை நான் எப்போதும் சொல்கிறது தான். ஒரு வாரம் பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்லுவேன். நடக்காமல் போனால் நல்லது தானே. நடந்துருச்சுன்னா முன்னெச்சரிக்கையாக இருந்தால் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்
அப்படின்னு சொல்கிறது. அது இடி தாக்கி இன்றைக்கி குடவாசலில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்களாம். ஒரு முக்கியமான யாரோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 5 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க தென் மாவட்டங்களில், 4 பேர் இறந்து போயிருக்காங்க. அதாவது ஒரு வாரம் முன்னாடின்னு நினைக்கிறேன், மொட்டை மாடியில் சென்னையில் ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்காரு ஒரு பையன், மொபைல் ஃபோன் வெடித்து அவர் செத்து போய்ட்டு. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு முன்னெச்சரிக்கையாக இருங்க. இடி மேலே பைக்கில் போகாதீங்க, தண்ணியில் அந்த நேரம் போய் வயல் வேலை செய்யாதீங்க, மரத்துக்கு கீழே போய் ஒதுங்காதீங்க. எதுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம்? இதில் வந்து எதுக்குன்னா ஒரு பாதுகாப்புக்கு தான். இப்போ சென்னையில் ஏன் சொல்கிறோம், இப்போ வந்து புழல் வந்து 140 137 இருக்குது. மொத்த கொள்ளளவு 140 137 இருக்குது. சோழாவரம் 65க்கு 51 இருக்குது. புழல் வந்து 50க்கு 49 இருக்குது. கந்தகி வந்து 115க்கு 113 இருக்குது. செம்பரம்பாக்கம் 85க்கு 79 இருக்குது. வீராணம் 47க்கு 46. இதை வந்து நேத்தியே கூட சொல்லியிருப்பேன். இது எதுக்காக சொல்கிறோம்? சென்னை வாழ் மக்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா 90% நம்பி போச்சு. இப்போ மழை டெல்டாவை விட வட மாவட்டங்களுக்கு, சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு, ஆந்திராவுக்கு தான் அதிகம்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து நிகழ்வுகள் எப்போதுமே வந்துச்சுன்னா அதனுடைய சுற்றி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறப்ப அங்கே தான் கொண்டு போய் தள்ளும். டெல்டாவில் வந்தாலும் தள்ளும், பாண்டிச்சேரியில் வந்தாலும் தள்ளும், கடலூரில் வந்தாலும் அங்கே தான் போய் தள்ளும். ரைட்டுங்களா? அதனால் அங்கே ஒரு 2-3 நாள் மழையிலே எல்லா ஏரியும் நம்பிடும். இந்த ஏரி தண்ணி திறக்கிறது தான் சென்னை டவுனில், சென்னை சிட்டியில் பிரச்சனை. அங்கே தண்ணி அது வந்து எவ்வளோ சர்வ ஜாக்கிரதையாக அரசாங்கம் முழிச்சிக்கிச்சு, அதை வந்து செய்வாங்கன்னு நம்புகிறோம். இருந்தாலும் அதாவது லோக்கல் ஃப்ளட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து தடுக்க முடியாது. அது வந்து வந்தே தீரும். இப்போ எம்ஜிஓ பார்க்குறோம் இன்றைக்கி உள்ளது. அப்புறம் எம்ஜிஓ பயங்கர ஆக்டிவ். இதில் எம்ஜிஓன்னா 1 2 3 3 ஃபேஸ்லேயே தான் இருக்க போகுதுங்க. அது வந்து மேற்கிலிருந்து கிழக்காக போகக்கூடிய ஒரு அலைவு. அது வந்து 3 ஃபேஸில் தான் இருக்க போகுது. 1 2 3. அதாவது அரபிக்கடல், மத்திய வங்கக்கடல், இப்படியே தான் இருக்க போகுது. அது கெல்வின் வேவ்ஸ் பார்க்குறோம், அதுவும் ஆக்டிவ். ஈக்குவேட்டர் ராஸ்பி வேவ்ஸு, அதுவும் ஆக்டிவ் வேவ்ஸ். எம்ஜிஆர் வேவ்ஸு இல்லை, எம்ஆர்ஜி. அதனால் இதை வந்து எதுக்காக நான் வந்து இதை எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா மேப்புக்கிட்ட அது ஒரு நீல கலரில் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு கோடு இருக்கும் பாருங்கள். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, எம்ஜிஆர் வேவ்ஸ் இல்லை, அதாவது எம்ஜிஓ ஆக்டிவ். எம்ஜிஓங்கிறது சாதாரண விஷயமாக நினச்சிடாதீங்க. அது வந்து மழை காரணிகளின் அரசன். சும்மா வந்து ஒரு 2 குத்துறவனை வந்து 10 குத்த வைக்கும். அவ்வளோ பலத்தை வந்து அந்த குத்துறவனுக்கு கொடுக்கக்கூடியது அந்த எம்ஜிஓங்கிறது. அதாவது அந்த நிகழ்வுகளை வலிமையாக்கக்கூடிய ஒரு சக்தி எம்ஜிஓவுக்கு உண்டு. அந்த எம்ஜிஓ மேடன் ஜூலியன் ஆசிலேஷனுங்கிறது இப்போ வரப்போகுது. இதெல்லாம் வந்து ஏன் வந்து நான் சார் சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, இல்லை தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு, ஒரு அலர்ட்டுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அது ஏன்னா முன்னெச்சரிக்கையாக இருங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் 70%க்கு மேலே இருக்குது, 70% மேலே இருக்குது. அதனால் எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால் மழை என்பது நிச்சயிக்கப்பட்டது, எக்ஸஸ் ரெயின் தான். அதாவது குறைஞ்ச நேரத்தில் அதிக மழை பெஞ்சிட்டு போயிடுமோ அப்படிங்கிறது ஏற்கனவே பேஞ்சிருக்க நம்ம அனுபவிச்சிருக்கோம். சீர்காழியில் 6 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்ரு. அதனால் இப்போ இன்றைக்கி 14, நாளைக்கு 15 16ஆம் தேதியிலேருந்து வடகிழக்கு பருவமழை தான் நம்ம தான் சொல்லிட்டோம். அன்னையிலேருந்து பரவலாக வாய்ப்பு, அவ்வளோதான். மிதமான கிழக்கு காற்று அப்படியே வந்துட்டுருக்கோம். 18ஆம் தேதியிலேருந்து கடுமையாகி கொஞ்சம் இன்டென்ஸான ரெயின் தான். ஆரம்பமே ஒரு வெள்ளப்பெருக்கை இது வந்து அதிகப்படியான வார்த்தையாக கூட இருக்கலாம். வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழையாக கூட அமையறதுக்கான அதிக வாய்ப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் 2 நாள் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சுழற்சி வந்துடும். இப்படியே தொடர்ந்து இந்த மாதம் போயிடும். அப்புறம் நவம்பர் 15க்கு மேலே தாங்க, அதாவது கார்த்திகை 1க்கு மேலே 4 சுழற்சி தொடர்ந்து. விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.